வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற செய்திகள் மோஸ்ட்டா சந்தோஷமான செய்திகளா தான் வந்து இருக்க போகுது. என்னென்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். நம்ம மார்க்கெட் அப்டேட்ட வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு டேல 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ சந்திச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 880 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும் கூட, போர்ட்ஃபோலியோ பெரிய ஒரு இம்பாக்ட் இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே நேரத்தில எஃப்ஐஎஸோட விற்பனை குறைஞ்சிருக்கு. இதுவும் ரொம்ப நல்ல செய்தி. 1700 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 900 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்கிறது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செய்தியா நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில போர் அச்சுறுத்தல் திரும்ப வந்து ஏற்படக்கூடாது. மேபி ஏற்பட்டதுன்னா மார்க்கெட்ல திரும்பவும் சரிவு ஏற்படலாம். ஆனா, அதுவரைக்கும் மார்க்கெட்ல பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து சரிவு ஏற்பட்டாலும் அத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்ப மார்க்கெட் ஏற்படுத்தி குடுக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைச்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம போவோம். டக்குனு இந்த வீடியோவ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா, என்னால கொஞ்சம் பேச முடியல. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ரிசல்ட் டிசிஎஸோட ரிசல்ட். ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல சூப்பரான ஒரு ரிசல்ட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 13,718 கோடி இந்த காலாண்டுல நெட் ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ரூ. 31 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐ 26ல மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 100 வரைக்கும் டிவிடெண்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஒரு பெரிய மேட்டர் இல்ல இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கி. ஸோ ஒரு ரிட்டர்னுக்காக தான் நானே இந்த பங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த காலாண்டுல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. ரெவென்யூ 70,000 கோடிய பார்த்தீங்கன்னா தாண்டிருச்சு. ப்ராஃபிட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்ல 29% உயர்ந்திருக்கு. அதே சமயத்தில இயர் ஆன் இயர் பார்க்கும்போதும் ஒரு 12% வரைக்கும் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டுல டிசிஎஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஏஐ அப்படின்ட்டு பலரும் வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறுவனத்தோட நம்பர்ஸ் பார்க்கும்போது பெட்டர் நம்பர்ஸா இருக்கு. ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறத 2வது தள்ளி விட்டுருங்க. ஸோ இவங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த Q4ல மட்டும் $12 பில்லியன் மதிப்பிலான கான்ட்ராக்ட்ஸ வந்து டிசிஎஸ் நிறுவனம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐயோட பஞ்சாயத்து போன காலாண்டுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா, ஸோ எந்த வகையிலயும் இவங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அடியெல்லாம் வந்து வாங்கல. ஸோ ஜஸ்ட் அவங்க பூச்சாட்டி காட்டுறாங்க. ஏஐ அப்படின்ட்டு. பட் கம்பெனிஸ் அதுக்கு அடாப்ட் ஆவாங்க. ஸோ இவங்க அப்கிரேட் ஆவாங்களே தவிர, இந்த ஃபீல்ட விட்டு நொடிஞ்சு போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமா வந்து கிடையாது. ஸோ பலருக்கும் வந்து இருக்கலாம். பட் அவங்க அந்த எண்ணத்தின்படி வந்து பயணம் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஒரு எண்ணத்த இங்க நான் சொல்றேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இத பற்றி விவரமா நம்மளுடைய வெப்சைட்ல ஆர்டிக்கலா போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவரால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் குடுத்துருக்காங்க. எஃப்ஐ 26ல மட்டும் கிட்டத்தட்ட $40 பில்லியன் மதிப்பிலான இந்த கான்ட்ராக்ட்ஸ வந்து வின் பண்ணியிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இத தாண்டி இந்த எஃப்ஐ 26ல ஏஐ ரெவென்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $2.3 பில்லியன் வரைக்கும் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வந்துட்டு இருப்பது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. இத தாண்டி டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஒரு தகவல தான் டிசிஎஸ் நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அசஞ்சர் இன்னைக்கு டேல இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4% வரைக்கான சரிவ அசஞ்சர் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட தாக்கம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டர் ரிசல்ட்ட தான் வந்து டிசிஎஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க நாளைக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட். இது ஆல்ரெடி வந்த அப்டேட் தான். என்ன அப்டின்னா, இந்த செபி வந்து அந்த பைபேக் ரூல மாத்துனதும், விப்ரோ வந்து பைபேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இப்போ விப்ரோ பார்த்தீங்கன்னா, பைபேக் பண்ண போறதா ஒரு அறிவிப்ப குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைபேக்ல பார்த்தீங்கன்னா, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ டீட்டெயில் வரட்டும். என்ன விலை, ஏது, எத குடுத்தா ஏதாச்சும் தேறுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு, பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதே ஒரு இடத்துல தான் பைபேக் வந்து நடந்தது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு. ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பைபேக் வந்து இந்த விப்ரோல வந்து ஏற்படுவது எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லதா தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஃபீயும் இல்ல. ஸோ அத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு, ஒர்த்தா என்னங்கிறத டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டும் வரும். ரிசல்ட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். விப்ரோவ பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இந்த ரீசன்ட் ஸ்கேம்ல பார்த்தீங்கன்னா, 2 ஐஏஎஸ் ஆஃபீசர் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லி 2 பேத்த வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில கண்டிப்பா பெரிய அளவுக்கான அரசியல் தலையீடுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்ப்போம். எந்த அளவுக்கு விசாரணை முடிஞ்சு உண்மையான விவரங்கள் நமக்கு வெளிய வருதுன்ட்டு. எப்படியோ ஒரு வகையில ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பரவால்ல. அவன் எதுவும் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பெரிய அளவுக்கான அரசியல் தலையீடுகள் இருந்ததுன்னா, பேங்கர் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அவன் சொல்றத கேட்டு தானே ஆகணும். ஸோ பார்ப்போம்.
இந்த ஃபுல் பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரீமியர் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்த Q4ல பார்த்தீங்கன்னா, 2577 கோடி பார்த்தீங்கன்னா, மதிப்பிலான கான்ட்ராக்ட்ஸ வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் குடுத்திருக்காங்க. ஸோ இது பிரீமியர் எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. பட் இந்த இடத்துலயும் ஒரு நல்ல காம்படிஷன் ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவ எவ்வளோ கடன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான கடன் டீஃபால்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பலரும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் பல வங்கிகளோட அப்டேட் எல்லாம் வந்தது. நான் எதுவும் போஸ்ட் பண்ணல. ஸோ ஐசிஐசிஐ பேங்கோடதெல்லாம் வந்தது. இப்போ பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கிகள பொறுத்தவரைக்கி 3 வங்கி பங்குகள் HDFC, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் 3 பேர் வந்து இருக்காங்க. ஸோ டீஃபால்ட் லிஸ்ட்ல. ஸோ இந்த டீஃபால்ட் யாருக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸோ பேங்கோட பேலன்ஸ் ஷீட் சைஸு, கடன் சைஸ் எல்லாம் பார்க்கும்போது HDFC பேங்க் தானே பெருசு. அவனுக்கு தானே டீஃபால்ட் அதிகமா ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். எனக்கும் டக்குனு அதுதான் வந்துச்சு. ஆனா அவன்லாம் இல்ல. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் தான் பார்த்தீங்கன்னா, இடத்துல இருக்காங்க. 2.25 லட்சம் கோடி வரைக்கும் டீஃபால்ட் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆக்சிஸ் இருக்காங்க. 66,000 கோடி வரைக்கும் டீஃபால்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் HDFC பேங்க் இருக்காங்க. வெறும் 55,000 கோடி வரைக்கும் தான் டீஃபால்ட் நடந்திருக்கு. ஸோ ஓவராலா HDFC பேங்கோட ஆப்பரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி உங்களுக்கு உணர்த்துது. ஸோ லாஸ்ட்டா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது நல்ல சரிவுல. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் போதெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம டெஃபினட்டா கேப்சர் பண்ணணும்னா, இந்த மாரியான ஒரு குவாலிட்டியான ஒரு பங்கு நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பெட்டர் ரிட்டர்னையும் வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ அடுத்தது ஸோ இன்டெல் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்னன்னா, இன்டெல் அண்ட் கூகுள் பார்ட்னர்ஷிப். இப்போ இது கொஞ்சம் இன்னுமே பார்த்தீங்கன்னா, டீப்பன் ஆகுது. என்ன பண்ண போறாங்கன்னா, கூகுள் வந்து அப்கமிங் டேட்டா சென்டர் எல்லாத்துக்கும் வந்து இன்டெலோட சிபியு, டேட்டா சென்டர் சிபியுவ யூஸ் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. இது இன்டெல பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய நல்ல செய்தி. இது போக ஸோ இவங்களுடைய கஸ்டம் சிப்பையும் இன்டெல் ரெடி பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதுவும் கிடைச்சதுன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இன்டெலுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுவே பெருசு. ஏன்னா டேட்டா சென்டருக்கான சிபியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் ஏற்படுத்தும். அந்த டிமாண்டுக்காக இன்டெல் அண்ட் AMD 2மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த நேரத்தில கூகுள் அவங்களுடைய டேட்டா சென்டருக்கு தொடர்ந்து பல ஜெனரேஷன் இன்டெல் சிப்ப வந்து யூஸ் பண்ண போறதா சொன்னது ஒரு பெரிய ஒரு செய்தியா இருக்கு. பட் இந்த டீல் ஒர்த் அது என்ன ஏதுங்கிறது நமக்கு இன்னும் டீட்டெயில்டா தெரியல. ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்டெல் இப்போ ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நமக்கு எல்லா விவரங்களையும் ஒட்டுக்கா சொல்ல மாட்டாங்க. இன்டெல் பாருங்க ஒரு டைம்ல எங்க இருந்தது? இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ மேஜிக் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் நமக்கு தேவை பொறுமை அப்படிங்கிற ஒண்ணு தான். இப்போ இன்னைக்கு டேல 3% ஏறியிருக்கு. $61 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 200%க்கு மேலான ஒரு ஏற்றம் குடுத்திருக்கு. ஆனா இந்த பங்கு பாட்டம்ல இருக்கும்போது, இன்வெஸ்டர் பலரும் என்ன நெனச்சாங்க அப்படிங்கிறது உங்க அனைவருக்கும் ஒரு பாடமா நீங்க எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு இப்படிதான் இருக்கும். ஒரு பங்கு கீழ இறங்கும்போதும் சரி, ஸோ இந்த பங்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லும்போதும் சரி, நீங்க அதுல இறங்கி வேலை செஞ்சா தான், அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஸோ இதுல என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத உங்களால அன்லாக் பண்ண முடியும். இன்டெல பத்தி நான் கிட்டத்தட்ட 50, 60 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன நன்மை, தீமை இருக்கு, என்ன மிஸ் பண்ணாங்கங்கிறத பற்றி அனைத்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நண்பர்கள் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டா பெரிய அளவுக்கு பயன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம். இன்னும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நண்பர் நேத்து கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கேப்பிட்டல நான் வெளிய எடுத்துட்டேன். ப்ராஃபிட்ட வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் இன்டெல்ல அப்படின்னாரு. இப்ப நம்ம வெளிய எடுத்துடலாமான்னு கேட்குறாங்க. ஸோ உங்க விருப்பம் தான். எடுத்துருங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இன்டெல் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதற்கான பல காரணங்கள சொல்லியிருக்கேன். அந்த எல்லா காரணங்களையும் ஒரு ஆர்டிக்கலா வந்து போஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!